ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். தோசை வெரைட்டிலே நம்ம பொடியும் ஆனியனும் சேர்ந்து போட்டு ஒரு தோசை பண்ண போகிறோம். அதாவது ஆனியன் பொடி தோசை. அதுக்கு ஃபஸ்ட்டு சக்தி மசாலா நம்ம பொடி இட்லி பொடி எடுத்துக்கிறேன். அதான் நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வேக்காடு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய பொடி தோசைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொடி தோசையில் நம்ம வெங்காயத்தில் பொடியை போட்டு அதையும் நல்லா சேர்த்து வறுத்துருவோம். நல்லா பொடி வெங்காயம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி சூப்பராக போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கிடுவோம். இது அப்படியே கொஞ்சம் லேசாக செமி கிரேவி மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம தோசையில் அப்ளை பண்ணாலே போதும். செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நல்லா ஆனியனும் நல்லா வெந்துருச்சு. அது போக பொடியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு இலையில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தோசை போட்டு தோசை மேலே அந்த நம்ம வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் பொடியை சேர்த்து இதில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு அதபடி தோசையை நம்ம மூணாக மடித்து வச்சுக்கலாம். பொடி ரொம்ப போட்டாலும் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி கசப்பு தன்மை அடிக்கும். அதனால் பொடி நார்மலாக தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் நார்மலாக தான் போட்டிருக்கேன். இதை மடிக்கும் போது எல்லா பக்கமும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி நல்லா முருகலை வேக வச்சு சாப்பிட்லாம். ஓகே, 3 ட்ரையாங்கிளாக மடித்தாச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா உள்ளே ஏற்கனவே ஆனியன் நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக விட வேணாம், கறிக்கிறோம். அதனால் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? 2 சட்னி கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிட்டா தரமாக இருக்கும். ஓகே, சாம்பார் ஊற்றி நல்லா லேசாக பண்ணஞ்சு 2 சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மிக சூப்பராக இருக்குங்க தோசை, தரமான டேஸ்ட்டு. அந்த சக்தி மசாலா இட்லி பொடி ரொம்ப செம்மையாக இருக்குங்க, தரமாக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மிளகா பொடியும் சரி, அந்த கலரும் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.